இன்றைக்கி நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறது வேறு எதுவுமே இல்லை. கைன்மாஸ்டரோட ப்ரோ வெர்ஷன் ப்ளே ஸ்டோரில் இல்லை. அதை எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு, அப்புறம் எனக்கு தெரிஞ்ச கைன்மாஸ்டரோட எடிட்டிங்கை உங்களுக்கு சொல்லி தரலாம்னு இன்றைக்கி வந்திருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கைன்மாஸ்டருக்குள்ளே போய்க்கோங்க. அப்புறம் ரேஷியோ செலக்ட் பண்ண சொல்லும். நான் 16:9 செலக்ட் பண்ணுறேன். நீங்கள் உங்களுக்கு எந்த ரேஷியோ வேணுமோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் மீடியாவை செலக்ட் பண்ணால் உங்களோட ரீசன்ட் ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் வரும். அதில் எந்த ஃபோட்டோஸை வச்சு எடிட் பண்ணணுமோ அந்த ஃபோட்டோஸை செலக்ட் பண்ணிக்கோங்க. இதில் உங்களோட ஃபோட்டோஸ் இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஃபோட்டோஸை வச்சும் எடிட் பண்ணிக்கலாம். நான் இந்த பிக்கை செலக்ட் பண்ணுறேன். அந்த பிக்கை செலக்ட் பண்ணிட்டு அந்த பிக்கை டச் பண்ணி ட்ராக் பண்ணால் எவ்வளோ மினிட்ஸ் வைக்கணுமோ அவ்வளோ மினிட்ஸ் வச்சுக்கோங்க. இதில் மியூசிக் எப்படி ஆட் பண்ணுறது, லேயர் எப்படி ஆட் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். இதில் லிரிக்ஸ் வச்சு இப்போ கூட இன்ஸ்டாகிராமில் ட்ரெண்டிங்காக வைக்கிறாங்களே, அது மாதிரி எப்படி வைக்கிறதுன்னு சொல்கிறேன். இதுக்கு லிரிக்ஸ் வீடியோ மட்டும் கூகுளில் இல்லை க்ரோமில் இல்லை யூடியூப்பில் எதுலையாவது டவுன்லோட் பண்ணி மட்டும் வச்சுக்கோங்க. அதவே யூஸ் பண்ணிக்கலாம். நான் ஏற்கனவே நிறையா லிரிக் வீடியோ டவுன்லோட் பண்ணியிருக்கேன். மீடியாவுக்குள்ளே போய் அதில் நான் இதை செலக்ட் பண்ணுறேன். அதை க்ராப் பண்ணிக்கலாம். க்ராப் பண்ணிவிட்டு பிளண்டிங்குள்ளே போய்க்கோங்க. பிளண்டிங்கில் போய் ஸ்க்ரீன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ ப்ளே பண்ணி காட்டுறேன். இல்லை ப்ரோ வேறு மாதிரி டெக்ஸ்ட் வச்சு காட்டுங்க, இந்த டெக்ஸ்ட்டு பிடிக்கலன்னு சொன்னாலும் வேறு டெக்ஸ்ட்டு வச்சு காட்டுறேன். எப்படி வைக்கிறதுன்னு பார்த்துக்கோங்க. லேயரில் போய் நான் நிறையா டெக்ஸ்ட் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். அதனால் நான் அதை யூஸ் பண்ணிக்கிறேன். உங்களுக்கும் தேவைப்படும்னு எனக்கு தெரியும். அதனால் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் போட்டிருக்கேன், வேணும்னா டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அப்படியே க்ராப் பண்ணி கொஞ்சம் சைடாக வச்சா கரெக்டாக இருக்கும். அதனால் கொஞ்சம் சைடாக வைக்கிறேன். இப்போ என்ன பண்ணணுன்னா பிளண்டிங் ஆப்ஷனில் போய் ஸ்க்ரீன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிடுங்க. இந்த இதில் வெறும் மியூசிக் மட்டும் கூட வைக்கலாம் பாருங்கள். இல்லை ப்ரோ வீடியோ ஃபார்மேட்டில் தான் இருக்குது, MP3 ஃபார்மேட்டில் இல்லை ப்ரோ அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த வீடியோவில் இருக்க ஆடியோ மட்டும் கூட கட் பண்ணி இந்த இமேஜ் வைக்கலாம். அது எப்படி வைக்கிறதுன்னு நான் சொல்கிறேன், நீங்களும் நல்லா பார்த்துக்கோங்க. லேயருக்குள்ளே போய்க்கோங்க. மீடியாவை கிளிக் பண்ணி உள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு எந்த வீடியோ வேணுமோ அந்த வீடியோவை செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் இந்த வீடியோவை செலக்ட் பண்ணுறேன். இந்த வீடியோவில் இருக்க ஆடியோ மட்டும் வேணும் ப்ரோ அப்படின்னு சொன்னீங்கனாலும் வச்சுக்கலாம். எப்படி வைக்கிறேன்னு பாருங்கள். இதில் ஆடியோ மட்டும் எப்படி வைக்கிறதுனா வேறு ஒன்றுமே இல்லை. அந்த வீடியோவை கிளிக் பண்ணுங்கள். இங்கிட்ட மெனு மாதிரி வரும். இந்த மெனுவை ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா லாஸ்ட்டாக எக்ஸ்ட்ராக்ட் ஆடியோன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கீழே ஒரு மியூசிக் பிளேயர் மாதிரி வந்துடும். இப்போது திருப்பி அந்த வீடியோவை கிளிக் பண்ணி டெலீட் பண்ணிடுங்க. இப்போ இதை ப்ளே பண்ணிங்கன்னா அந்த ஆடியோ மர்ஜ் ஆகி வந்துடும்.
இதில் கூட நான் வேறு ஃபோட்டோ வந்து சேஞ்ச் பண்ணி காட்டுறேன். இந்த ஃபோட்டோ நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அதை கிளிக் பண்ணுறேன். அதே மாதிரி ட்ராக் பண்ணிக்கோங்க. ப்ளே பண்ணி காட்டுறேன். ஓகேவா, இப்படி தான் ஃபோட்டோஸ்க்கு வந்து லிரிக்ஸ் வைக்கிறது. இப்போ வந்து ஃபோட்டோஸ்க்கு வந்து நிறைய எஃபெக்ட்ஸ் வச்சு காட்டுறேன், எப்படி நீங்களே பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து பிளாக் அண்ட் ஒயிட் வைக்கிறேன். நிறைய எஃபெக்ட்ஸ் இதிலே கொடுத்துருப்பாங்க, வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். நான் ட்ரை பண்ணி காட்டுறேன். பிளாக் அண்ட் ஒயிட் தான் நிறையா இருக்குது. பிளாக் அண்ட் ஒயிட் வச்சு நான் ப்ளே பண்ணி காட்டுறேன். இந்த இதிலே வந்து பார்டர் ஆட் பண்ணலாம். வந்து இதை டெலீட் பண்ணிக்கோங்க. மீடியாக்குள்ளே போய்க்கோங்க. நான் ஏற்கனவே நிறையா பார்டர் வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கும் தேவைப்படும்னு டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் போட்டிருக்கேன், வேணும்னா டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இந்த பார்டரில் வந்து நான் வந்து அந்த ஃபோட்டோவே வச்சு ட்ரை பண்ணி காட்டுறேன், பார்த்துக்கோங்க. கிராப் பண்ணும்போது மட்டும் கொஞ்சம் பொறுமையாக கிராப் பண்ணுங்கள். குட், சூப்பராக செட் ஆயிடுச்சு. இப்போ என்ன பண்ணணுன்னா அதை கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணிக்கோங்க. ட்ராக் பண்ணிவிட்டு திரும்பி அந்த பிக்கை கிளிக் பண்ணி பிளெண்டிங் வைங்க. பிளெண்டிங் வச்சதுக்கப்புறம் உள்ளே போனால் ஸ்க்ரீனும் வைக்கலாம், லைட்னிங்கும் வைக்கலாம். ஸ்க்ரீன் வச்சு யூஸ் பண்ணி காட்டியிருக்கேன். இப்போ வந்து லைட்னிங் வச்சு யூஸ் பண்ணி காட்டுறேன். ப்ளே பண்ணுறேன். அவ்வளோதாங்க இந்த வீடியோ. ஷேர் சிம்பிள்மா இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். வீடியோ குவாலிட்டி வந்து அதிலே காட்டும். அடுத்து ஃப்ரேம் ரேட்ஸும் அதிலே காட்டும். உங்களுக்கு எந்த குவாலிட்டி வேணுமோ அதை கிளிக் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கைன்மாஸ்டர் ப்ரோ வெர்ஷனோட லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருக்கேன், வேணும்னா டவுன்லோட் பண்ணிக்கோங்க. எக்ஸ்போர்ட் ஆனதுக்கப்புறம் நான் வந்து ப்ளே பண்ணி காட்டுறேன். இதில் வந்து ப்ளே ஆப்ஷன், ஷேர் ஆப்ஷன் இருக்கும். நான் ப்ளே பண்ணி காட்டுறேன். வீடியோ வந்து சூப்பராகவே வந்திருக்கு. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுறீங்களோ இல்லையோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் இதை பற்றி அவங்களும் கொஞ்சம் தெரிஞ்சுக்குவாங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.